பால் கடலை கடையிறதுக்கு ஒரு ரியாக்டர் ஆக்சிஸ் வேணும். ஒரு கடையிறதுக்கான மத்துன்னு வச்சுக்கோங்களேன் கடையிறதுக்கு. அதுக்கு மந்தார மலையை சூஸ் பண்றாங்க. அதை கடையிறதுக்கு மலையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு ரோப் வேணும். அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுதான் வாசுகி பாம்புகளின் அரசன். ஸோ அது வந்து அதாவது என்ன டெபிக்ட் பண்றாங்கன்னா, அந்த வாசுகி அவங்களோட உடம்பு வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயிலா ரியாக்ட் ஆச்சு. அதாவது தலையை வந்து அசுரர்களும் வாழ தேவர்களும் பிடிச்சு கடைய ஆரம்பிச்சாங்க. கடைய ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஐசோடோபிக் பாய்சன் வெளியே ஆரம்பிச்சு. அதாவது நம்ம இப்படி சொல்லலாம் ரேடியேஷன் பாய்சனிங். இந்த ரேடியேஷன் பாய்சனிங்னால அசுரர்களும் தேவர்களும் மயங்கி விழ ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. பிரபஞ்சமே அழிய ஆரம்பிக்கும்ங்கிற ஒரு பயம் ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் கைலாயத்துல தியானத்துல இருந்த சிவன்